ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் சாரதா. இப்போ சம்மர் வந்துருச்சுங்க. எல்லாருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்பிளிட்டல்ஸ், இந்த ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்காக நம்ம ஹேர் ரீக்ரோத் பேக் போட போகிறோம். நான் அதுக்காக சாரதா ஹெர்பல் ரீக்ரோத் பேக் எடுத்திருக்கேங்க. நான் அரிசி கழுவின தண்ணியில் 2 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் என் ஸ்கேல்புக்கு தகுந்த மாதிரி நான் 2 டீஸ்பூன் நம்ம சாரதா ஹெர்பல் ரீக்ரோத் பேக்கை அதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. ஃப்ளாக்ஸீட் நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, ஃப்ளாக்ஸீட்டில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பை கிளியர் பண்ணி நம்மளோட முடியை சில்கி அண்ட் சைனிங்காக வச்சுக்கும். ஸ்ப்ளிட்டல்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். அரிசி கழுவுன தண்ணி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதில் நிறைய ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நான் அரிசி கழுவுன தண்ணியில் எடுத்திருக்கேன். வெறும் தண்ணியில் வேணாலும் கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா ஜெல்லியாக ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் லிக்விடாக இருக்கையிலேயே எடுத்து சூடாக இருக்கையிலேயே இதை வடிச்சிடணுங்க. இது மாதிரி நான் வடிச்சிட்டோன்னா நல்லா வடிஞ்சிடும். இது ஆறுனதுக்கப்புறம் இதில் நான் எக்கோட ஒயிட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால எக்கோட ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆலிவ் ஆயில் ஆர் கேஸ்டர் ஆயில் ஆர் கோகனட் ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் வச்சுருப்போம் அந்த ஹேரில் சிக் எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, கொதிக்க வச்சு வடிச்சு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்கிறது. இந்த சாரதா ஹெர்பல் ஹேர் ரீக்ரோத் பேக்கை 1 or 2 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் கலந்து அதில் எக் ஒயிட்டு, கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில் ஆர் ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன் கலந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாங்க. ஹேர் நல்லா ரீக்ரோத் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.